அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருடே ஜனம் ராமலிங்காபியம் ராமலிங்காபியம் ராமலிங்காபியம். கருணாஜி வணக்கம். வணக்கம் சாமி. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் கேசபதி. வணக்கம் கோபி. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கவிதா அம்மாவுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சான். ஆமா, பொண்ணுங்க போச்சு சொன்னாங்களா உங்ககிட்ட? நான் வாழ்த்தேன். ஓ, பேர் வச்சாங்க. கிளாஸ்ல தான் அவர் ஜாயின் பண்ண முடியல போல இருக்கு. ஒரு 30 நாளைக்கு அப்படிதான் இருக்கு. சரி சாமி, என்ன கதை இன்னைக்கு எதுக்கு போகும்? 22வது பாடல். 22வது பாடல். படிங்க. பொற்குன்றே பலமும் பொருந்தந்த பலமே. நீங்க தான் 60 வருஷமா படிச்சுட்டு இருக்கீங்க, நாங்க படிக்கிறோம். 60 வருஷமா படிச்சு இன்னும் முடியல. பார்த்தாலும் படிக்கணும்னு தோணுதா? ஐயோ, என்னங்க இந்த மாதிரி லைஃப்ல அவன புண்ணியமா இது ஒண்ணுதான். ஆமா சாமி, வேற என்ன? ஐயோ வச்ச படிக்கிறேன் அருமையா நிறைய புது புது கருத்து எல்லாம் வருது சாமி. நம்ம ஏற்கனவே இந்த விசாரணை பண்ணிட்டோம். ஒரு பாடல்ல திருப்பி பார்க்கும்போது சாமி வேற மாதிரி இல்ல. முதல்ல பார்க்கும் பொழுது அப்படியே பாத்துட்டு போயிட்டோம். ஆனா திருப்பி ஒரு வாட்டி எல்லா பாட்டையும் பாக்கணும் சாமி, வேற வேற மாதிரி புரியுது. ஏன்னா அருட்பாடுறது வந்து சாமி, நீங்க ஒரு வாட்டி படிச்சா ஒரு வாட்டி அப்படி புரியுது, 2வது வாட்டி படிச்சா வேற மாதிரி புரியுது, 3வது வாட்டி படிச்சா இன்னும் வேற மாதிரி புரியுது. அது டைனமிக்கா எழுதிருக்காரு சாமி. அது அந்தந்த அறிவுக்கு தக்க மாதிரி புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி படிங்க. அந்த மாதிரி வளர வளர பொருள் மாறிட்டே வரும். வளருவா? யாரு? நானா? நம்ம வளருமா? சரி சாமி, நீங்க சொன்னா சரி. ஓகே, படிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பொற்குன்றே அகமும் புறமும் பொழிந்து நின்ற பூரணமே, ஆரணத்துள் பொருளே என்றும் கற்கின்றோர்க்கு இனிய சுவை கரும்பே, தான கற்பகமே கற்பகம் தீங்கனியே, வாய்மை சொற்குன்றா நாவகத்துள் மாறா இன்பம் தோற்றுகின்ற திருவருட் சீர் சோதியே, விண் நிற்கின்ற சுடரே அச்சுடருள் ஓங்கும் நீளொளியே, அவ்வொளிக்குள் நிறைந்த தேவே. சிறப்பு சாமி. வாய் அடிச்சு போயிட்டாரா சாமி? ஆமா, நீங்க பொற்குன்றே அகமும் புறமும் படிச்சீங்களா? எப்படி பிரிச்சு படிக்கிறீங்க? யா வந்தா ஆதானங்கய்யா நமக்கு வரும். இல்ல அகமும்னு படிச்சீங்க, அதான் கேக்குறேன். இல்ல அகம்புறம் தான் சொல்லும் தட்டில் அகமும். அப்புறம் இங்க நாவகத்துள் வரணுமா? துண்ணா துள்ளா? நாவகத்துள்னு புக்ல இருந்ததுங்க. ஓ, புக்ல அப்படி இருக்கு. நாவகத்துள்னு இருக்கு. புக் எந்த புக்கு? நம்ம தெய்வ நிலையம் புக்கு. அதுல அப்படி இருக்கீங்க, வேற மாதிரி இருக்கு சாமி. எது சாமி ஒரிஜினலு? நீங்க நாவகத்துள் போட்டிருக்கீங்க, புக்ல நாவகத்துள் இருக்கான். இப்ப துண் துள் ரெண்டும் ஒண்ணா? ஆமா, இல்ல சேர்த்து இன்னும் வரும்பா. சரி சரி சரி, ஓகே பண்ணுங்க. என்னமா சத்தத்தை காணோம்? எல்லா நல்ல குணங்களும் ஒருவருக்கு ஒருங்கே அமைய பெறுமானால் அவரை ஒரே வரியில் தங்கமானவர் என்று கூறிவிடுகின்றோம். 8 நல்ல குணங்களை இறைவன் உடையவனாக எண்ணப்படுகின்றான். என் குணத்தான் என்று திருவள்ளுவர் கூறுவது போல் சிவகுணம் 8 என நம் பெருமானாரும் வரையறை செய்கின்றார்.
அந்த குணங்களை தங்கமான குணங்கள் என்று வர்ணிக்கும் நம் பெருமானார் அந்த குணங்கள் எக்காரணம் கொண்டும் எக்காலத்தும் எவ்வித மாற்றமும் கொள்ளாது அசையாது இருப்பதனால் இறைவனை பொற்குன்றே என்று விழித்து ஆனந்திக்கின்றார். சொல்லுங்க சாமி. சரி, இந்த பாட்டு அப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒரு பாட்டு இல்லை படித்தேன், இதை சொல்லணும்னு நினைச்சேன். என்ன சாமி சொல்றீங்க? இது இப்படியே இருக்கட்டும்பா. இது இப்படியே இருக்கட்டும். சரி, கொஞ்சம் இப்படியே இருக்க முடியாது. நீங்க வேற பாட்டு பிடிச்சி இதை சாத்தி தான் ஆகணும். வேற 110. ஐயா இல்ல என்ன எடுக்கிறீங்க 110லயா எடுப்பீங்க? எடுக்கிறீங்க. சரி, 111 109 அப்படி எடுக்க வேண்டியதானே? சாதாரண விஷயம் அது. சாமி ஊசியை கடல்ல போட்டு தேடுற மாதிரி. சொல்லுங்க, எப்படி ஆரம்பிக்கும்? பாட்டு நம்பர் சொல்லுங்க முதல்ல, அதை பாப்போம். 4 சொல்லுங்க, எப்படி ஆரம்பிக்குது? தூங்காதேவா? தூங்காதேவா? தூங்காதே. பெரிய பாட்டா சின்ன பாட்டா? சின்ன பாட்டுதான்பா. 46. ஓ, தூங்காதே படிங்கம்மா. தூங்காதே விழித்திருக்கும் சூது அறிவித்து என்னை ஆண்ட துறையே, என்னை நீங்காதே என்னுயிரில் கலந்து கொண்ட பதியே, கால் நீட்டி பின்னே வாங்காதே விரைந்து இவன் நீ வரல் வேண்டும், தாழ்த்திடில் என் மனம்தான் சற்று தாங்காதே இது நினது தனித்த திருவுளம் அறிந்த சரிதம் தானே. என்ன சொல்ல வராங்க? பாடலை படிச்சு அதுல ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்லு பார்ப்போம். பொருள் சொல்லணுமா? யார், நானா? ஒண்ணு இல்லை. இப்ப என்ன யாருக்கிட்ட நார்மல் சொல்லுவா. தூங்காதே விழித்திருக்கும் சூது அறிவித்து இணையாண்ட துறையே, தூங்காம கங்கெடுத்தான். அதாவது தவம் செய்யும் போதே தூங்க கூடாது சாமி. தூங்காம விழித்திருக்கேன் அப்படி இருக்கலாம். இல்ல நான் தூக்கம் எனக்கு வரக்கூடாது. தூக்கம் வந்தாக்கா சாவத்துக்கு தான் தூக்கம் அப்படின்னுவாங்க. என்னை நீங்காதே என்னுயிரில் கலந்து கொண்ட பதியே. இப்ப நீங்க என்ன வரீங்கன்னாக்க இங்கதான் வரீங்க மெயினா. அதான் தெரியுது. கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? கால் நீட்டி பின்னே வாங்காது விரைந்து வான்னா சாமி. நீ வந்துட்டு பாதி வெளியில போயிடாத, திருப்பி மறுபடியும் தூர்சா நேரா வா அப்படின்னு சொல்லலாம். இல்ல சாமி, நான் சும்மா சொல்றேன். இல்ல நான் மேல ஏறிட்டு கீழே இறங்க கூடாது அப்படின்னு இல்ல. இப்போ என்ன தெரியுமா, நடந்து வருது கால் நீட்டி கால் முன்னால வச்சுட்டு முன் வச்சிடாத. அதான் அது நம்ம சொல்ல பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சொல்ல வச்சுங்களேன். அப்புறம் போது சாரி சார் சொல்ல வச்சுங்க. பேக் அடிக்கிறது அது மாதிரி பேக் அடிக்க கிண்டல் பண்ற பாருங்க. பேக் அடிக்கிறாத, முன் கால் நீட்டி பின்னே வாங்காது வேண்டும், வேகமா வந்துருப்பா. அதாவது கிளம்பிட்டே சாமி, கிளம்பிட்டாங்க. ஆமா, பார்த்தா சைட் ஓரமா ஏதோ ஒண்ணு குற்றம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்து விட்டு அப்படியே உட்காந்துருது. கடவுளை தெய்வத்தை ஐயா பாருங்க, கால் பின்னாக்காத பேக் அடிக்காத. அதாவது பல்ட்டி அடிச்சிடாத, செய்யறேன்ட்டு பல்ட்டி அடிச்சு விட்டுறாத. என் மனம்தான் சற்று பாடலாம் இது வரைக்கும் தான் படிச்சேன். கிளாஸ் சொன்னேன்னு வச்சிருக்கேன், குறிச்சு வச்சிருக்கேன். நீங்க என்ன சொன்ன வந்தீங்க, இந்த வரி பார்த்தோன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டேன். பெரிய நீ பெரிய ஆள் பாருங்க. நான் பெரிய ஆள் இல்ல. இது ஒரு இது இல்ல சாமி. இது நீங்க என்ன இந்த வரியில இந்த பாட்டுல ஏதாவது ஒரு முக்கியமா இல்லாம நீங்க சொல்ல மாட்டீங்களே. அப்ப நம்ம யோசிக்க வேண்டியதா, ஏதோ சாமி பிடிக்கிறாங்க. ஓகே, இத பிடிச்சிட்டீங்க. கால் நீட்டி பின்னே வாங்காதே
காலை நீட்டி விட்டு பேக் காலை அடிக்காது. எடுத்துட்டு அப்படியே முன்னாடி பேக் இல்லைங்க. அடிக்கிறது. தெய்வத்தையும் வந்து பேக் அடிக்காதே பத்திகளா. பேக் அடிக்காது, தெய்வத்தையே பேக் அடிச்சிடாது. ஏன்னா அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு போல இருக்கு சாமி. அந்த மாதிரி பண்ணுவான் போல இருக்கு. சொல்றேன்ல, நினைக்கிறேன் ஏற்கனவே பண்ணிருப்பான் போல இருக்கு தவி. தவி இருக்கும். ஏற்கனவே பண்ணிருக்கிறான், அந்த அனுபவத்துல பேசுறாங்க. நிறைய இருக்கேன் சொல்றாரு. அன்னைக்கு வந்து பில்லு வாங்கி சொல்றாருல. ஆமா, அன்னைக்கு வந்துட்டு அப்புறம் இன்னைக்கு வரல, அப்படி வரண்டே வரல அப்படிங்கிறாங்க. அதான் அதுக்கு வந்து அவன் பேக் அடிச்சானா, பேக் அடிச்சிடான். பிரச்சனை பார்த்தனா காலையில் சிரிப்பா வந்தது. பேச சொல்லலாம் அப்படி குறிச்சு வச்சேன். சாமி எதுக்கு கலக்கிறதுக்கு வரான்னு நினைக்கிறேன் சாமி. கலக்க கிளம்பிட்டான், கிளம்பிட்டு எதுக்கோ வரான். வந்து ஏன் காலை நீட்டி பின்ன வாங்காது, கால் நீட்டி பின்னே வாங்காது. இறைவனே சொல்ல பாருங்க. மனுஷன் பேக் அடிக்காதான்னு சொல்லிட்டு பேக் அடிக்காத. அது வரேன் டே வரேன்னு சொல்லிட்டு வராம இரு, நீ உனக்கு இருக்கு அப்படின்னு ஓகே சாரி சொல்லுவேன் வரேன்ட்டு, அப்புறம் வரமாட்டேன் அப்படின்னுவாங்க. ஓகே ஓகே பாட்டு வந்துடும். எல்லா நல்ல குணங்களும் ஒருவருக்கே ஒருங்கே சிதனை பெருங்குன்றே, அதுக்கா பொற்குன்றே அகம்புறமும் பொலிந்து நின்ற. ஓகே, எல்லா நல குணங்களும் ஒருவருக்கு ஒருங்கே அமைய பெருமானால் அவரை ஒரே வரியில் தங்கமானவர் என்று கூறிவிடுகின்றோம். தங்கமான மனுஷன் சமே, தங்கமே அணையார். அன்னைக்குதான் பார்த்தோம். 8 நல்ல குணங்களை இறைவன் உடையவனாக எண்ணப்படுகின்றான். என் குணத்தான் என்று திருவள்ளுவர் கூறுவது போல் சிவகுணம் 8 என நாம் பெருமானாரும் வரையறை செய்கின்றார். அந்த குணங்களை தங்கமான குணங்கள் என்று வர்ணிக்கும் நம் பெருமானார் அந்த குணங்கள் எக்காரணங்கொண்டும் எக்காலத்தும் எவ்விதம் மாற்றமும் கொள்ளாது அசையாதிருப்பதனால் இறைவனை பொற்குன்றே என்று விழித்து ஆனந்திக்கிறார். ஓகே, அவன் வந்து சாமி அவனோட குணக்குன்றே அப்படின்வாங்க. அதாவது குன்றுன்றது எப்படி அசையும்? அசையாது. என்ன நடந்தாலும் அவனோட அந்த குணத்தில இருந்து மாற மாட்டான். சரி சாமி, அந்த சிவகுணம் இது குணம் எடுங்க சாமி. அது நான் ஏற்கனவே பக்கத்து எழுத மறந்துட்டேன் சாமி. சிவகுணம் ஜீவகுணம் எடுங்க, அதை பார்ப்போம். சிவகுணம் 8, ஜீவகுணம் 8. 385 இருக்கு. 383 கண்டுபிடிச்சாங்க சாமி. எடுக்க வேண்டாம் சாமி, கண்டுபிடிச்சாங்க. 385 கண்டுபிடிச்சாங்க சாமி. ஓகே, கண்டுபிடிச்சாங்க. நான் நோட் எடுத்து கண்டுபிடிச்சான்னு சொல்றாங்க. பாத்தீங்களா சாமி, வேகமா இருக்காங்க. ஏற்கனவே பாத்துருக்கு சாமி. நான் எழுதிட்டு பேஜ் நம்பர் எழுத விட்டேன். 385. இப்ப நம்ம கொஞ்சம் ஜாலியா ஆயிட்டோம் சாமி. வர சாமி ஹிந்திலாம் போட்டு நில்லுவே சாமி, பேஜ் எங்க அப்படின்னு அழைச்சிருந்து உட்காந்துக்கிட்டு அதுல எவ்வளவு டைம் ஓடும். ஞாபகம் இருக்கு சாமி? 19 போட்டு அலாசிக்கிட்டு கட்டக்குறது. எங்க அது எங்க இது அப்படின்ட்டு, எங்கயா அங்கேயான்ட்டு. ஓகே, சொல்லுங்க சாமி. என்ன சாமி பேஜ் வரலையா? ஸ்கிரீன்ல வரலங்கயா. சிவகுணமும் சொல்லுங்க சாமி, நீங்களே படிச்சு சொல்லுங்க. வாங்க. சிவகுணம் 8. சிவகுணம் 8. தன்வயத்தனாதல். எல்லாம் தன்னால முடியும். அவனாலேயே எல்லாம் செய்ய முடியும். ஆமா, யாரு ஹெல்ப் எல்லாம் வேணாம். யாரு ஹெல்ப் வேண்டாம். தன்வயத்தன், அவனே எல்லாத்தையும் செஞ்சுக்க முடியும். தூய உடம்பு. தூய உடம்பு கம்பேர் பண்றீங்க சாமி. அப்படி ஒரே முடிச்சிருங்க. அதையும் வேணான்றீங்களா? நம்ம சரிதான் தான் தெரிஞ்ச விஷயமாச்சேன்றீங்களா? அதை ஏன்டா பகணுன்றீங்களா? சரி விடுங்க, நான் சொல்றேன். அத பராதீனன் எல்லாம் உனக்கு ஒரு ஆள் செஞ்சு கொடுக்குறோம்.
ஒண்ணு செய்ய முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. ஒரு நாள் செஞ்சுக்க முடியாது. ஆனா பேச்சு பெரும் பேச்சு. தூய உடம்பினாதல். சொல்லுங்க சாமி. தூய உடம்பினாதல். தூய உடம்பு என்ன அர்த்தம்? சுத்த தேகம், பிரணவம். ஆமா, ஞானதேகம். எந்த இதுவும் இருக்காது, குறைய இருக்காது. அப்ப சாமி அவனுக்கு உடம்பு இருக்கு. இது ஞானம் இருக்கேன், ஞானியா கதையை தர. தூய உடம்பினாதல், தூய உடம்பு. நம்ம பக்குவமா முடிச்சுட்டாங்க. துக்க தேகி முடிச்சுக்காத. ஒரே சொல்லி வரல, துக்க தேகி போடா நீ, எல்லாம் துக்கத்தான் உனக்கு. நெக்ஸ்ட் சாமி. இயற்கை உணர்வு, இயற்கை உணர்வு, இயற்கை உணர்வு. யாரும் தெரிஞ்சுக்கலாம் அவனுக்கு. என்ன சாமி? அவன் யாரும் தெரிஞ்சுக்கலாம், அவனே எல்லாம் தெரிஞ்சுக்குவான், தெரிஞ்சுக்குவான். இயற்கை உணர்வு அவன் இயற்கை. நம்ம வந்து செயற்கை உணர்வு. செயற்கை உணர்வுனா சொல்லுங்க சாமி எப்படி? சொல்லிடுதான், யாரும் சொல்லிதான். முற்றும் உணர்தல் இயல்பாகவே. அது அடுத்தது முற்றுவதுதான், எல்லாம் தெரியும். அப்ப இயற்கை உணர்வு முற்று உணர்தல் வேற வேறையா சாமி? ஆமா ஆமா, அது தெரிஞ்சுக்கிறது. இது முற்று உணர்வு, மொத்தம் உணர்வு, மொத்தம் எல்லாம் தெரியும் அவனுக்கு. முற்றும்னா என்ன சாமி? எல்லாம் முழுவதும் தெரியும். ஓ, முற்றுவதல் மாதிரி. அவனுக்கு தெரியும், ஐடியா கிடையாது. ஓ, நான் கூட ஒரு காலத்துல என்ன நினைச்சதுமே, கடவுளுக்கு நம்ம உலகத்தை பத்தி தெரியாது. ஏன்னா நான் ஒரு படம் பார்த்தேன், லக்கி மேன்ட்டு. அந்த படத்துல அந்த இவரு இறங்கி வருவாரு உலகத்துக்கு. ஒருத்தங்களோட அந்த புக்கு உளுந்துரு சாமி. சந்திரகுப்தனா சந்திரகுப்தனா அவன் பேரு என்ன? சித்திரகுப்தன். என்னோட புக்கு வந்து உலகத்துல விழுந்துடும். இந்த புக் எடுக்க யம தர்மராஜா வருவாரு. அவங்களுக்கு வந்து உலகத்தை பத்தி தெரியாது. அப்ப நான் கூட அந்த படத்தை பார்த்துட்டு நினைச்சேன், கடவுளுக்கு உலகத்தை பத்தி தெரியாது, அவருக்கு என்ன புரிய போகுது அப்படின்னு. ஆனா முற்றும் உணர்ந்தவன் உலகத்தை படைச்சிட்டு அவனுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? சரி, சிற்றுணவின் என்ன? கொஞ்சம்தான், ஏதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு உளறி விட்டுறது. நம்ம தான் அந்த வேலையை பாக்குறது. பாசங்கன்னு நீங்க இயல்பாக 5 மேல பண்ணணும். இயல்பாக 15 இயல்பாகவே. ஓ, இயல்பாகவே பாசம் நீங்குதல். ஓ, இயல்பாகவே அவனுக்கு பாசம் கிடையாது சாமி. செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தக்க மாதிரி வேலையை பார்த்துருவான். அவன் அருள்கிட்ட சொல்லிட்டான் சாமி, இந்த பாவ புண்ணியம் பத்தி மாதிரி எல்லாத்துக்கும் பக்கமா செஞ்சிருப்பா அப்படின்னு. அப்ப கடவுள்கிட்ட போயிட்டு சாமி, கடவுளுக்கு லஞ்சம் கொடுவாங்க பாத்துருக்கீங்களா சாமி? கடவுளுக்கு என்ன சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கடவுளுக்கு செய்யறதுல வஞ்சம் வைக்க கூடாதுப்பா அப்படின்ட்டு செய்வாங்க. ஆனா கூட இருக்கிறவனுக்கு செய்ய மாட்டாங்க. ஏன் சாமி? ஏன் ஏன் எதுக்கு? நான் அங்க சொல்லல சாமி, நான் பொதுவா சொல்றேன். நீங்க உடனே அங்க போயிருக்க. கடவுளுக்குனாக்கா ஆஹா ஓஹோ, கூட உள்ளவனுக்கு பாக்குறது இல்ல, தொழிலாளிகளை பாக்குறது இல்ல, குடும்பத்தை பாக்குறது இல்ல. உதாரணத்துக்கு சரி, பாசங்களின் நீங்குதல். அவனுக்கு பாசம் எல்லாம் கிடையாது. நம்ம தம்பி பாசம் என்ன தம்பி சொல்ல வர்றாரு? உறவா இல்ல ஒருத்தவங்க மேல பாசமா இருக்குதா? இருக்கு சாமி, இருக்கு. கடவுளுக்கு பாசம் இருக்கு சாமி, எனக்கு தெரியும், நான் பாத்திருக்கேன். இருக்கு. எப்படி சொல்லுங்க? இல்லவா வள்ளலார் மேல பாசம் சாமி. எப்படி என்ன சாமி? அவன் முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சாமி. ஏன்னா வள்ளலார் வீடு தேடி வர்றான், குடிச்சில புகுந்துக்கிறான். அதனால சொன்னேன் சும்மா. இப்போ மாசமா தானே வந்திருக்கிறான். வள்ளலார் தனி இருந்தாங்க சொல்லலாம். நீங்க
ஒண்ணாங்க பிறகு எப்படி தனியா வரலாறு? இல்ல 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 முதல்ல சொன்னாங்கல்ல வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்தான். அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கு தெரியுமா சாமி? வீடு வந்தான், கதவு புட்டு நான் உள்ளுக்கு இருந்தேன், கதவு தட்டுனான்னு என்ன ஒரு பாட்டு எல்லாம் வரும். வந்துக்கிறான். ஏன் தெரியுமா? அவனுக்குதான் வேற ஆள் இல்லையா? வேற ஆள் கிடைக்கல. உடையவாது அப்படி சொல்லலாமா சாமி? வல்லார் மேல வாசமா இருந்துக்காப்ல அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் அப்பா மாதிரி சாமி பாசமா எல்லாத்தையும் கொடுத்து, அரச மாதிரி எல்லாம் கொடுத்து நம்ம இல்லைங்க. வல்லர் மேல ஏன் பாசமா இருந்தாங்க? வல்லர் வந்து பாசம் நீங்கி நின்றாரு. நம்ம வந்து பள்ளத்துல இல்லையா? நான் அத சொல்லல சாமி. அவர் வந்து கருணையா இருக்காரு, அது விடுங்க. இல்ல சாமி, அதாவது இப்ப உதாரணம் நான் எப்படி சொல்ல வரேன், இப்ப அவங்க கூட நிறைய பேர் இருந்தாங்களே, அவங்க ஃபேமிலி எல்லாம் இருந்தாங்கல்ல, சரிதானே சாமி? எல்லாத்தையும் வந்து மரணம் இல்லா பொருள் அடைய வச்சிருக்கலாமே. சொல்றேன் இருந்தாலும் சாமி குடும்பம் தானே, என்ன பண்ண முடியுங்க? ஒண்ணும் பண்ண முடியாதுன்றீங்களா? நான் அப்படி சொல்லிட்டேன். நான் அதாவது கூட இருந்தவங்க அப்படி இது சரி பரவாயில்ல. நம்மள பாசமா இருக்காரா? ஓகே. ஆமா சாமி, அந்த பாட்டுல அன்னைக்கு பாத்துமே பிள்ளை சிறு விண்ணப்பத்துல என்ன வேண்டாங்க, எல்லாரும் வந்து இன்பமா இருக்கணும், பேரருள் உடைமை, காடின்யன் என்ன கொஞ்சோண்டு அருள் வச்சிருக்கானோ, முட்டாளா? அருளே கிடையாது. முடிவில்லா ஆற்றல் உடைமை. ஓ, எல்லா முடிவே கிடையாது அவனுக்கு, செய்ய முடியாதுன்னு ஒண்ணு இல்ல. சரியா சாமி? ஒண்ணும் பண்ண முடியாது, இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா எல்லாம் பண்ற மாதிரி நடிச்சு காசை பிடிக்கிறாங்க. வரம்பில் இன்பமுடைமை, எல்லவில்லாத இன்பம். இதுதான் சாமி சிவானந்தம் என்னால் அடைதும் என்று பயில்வோரை குறித்தது அப்படின்னாரு. இதுதான் சிவானந்தமா சாமி? வரம்பில் இன்பமுடைமை, வரம்பே இல்லாத இன்பத்தை அனுபவிக்கணும். இப்ப நம்ம வந்து சாமி வரம்பு உள்ள இன்பம் தான். இப்ப உதாரணத்துக்கு நம்ம இன்பமே இல்ல, எல்லாம் துன்பம் தான் இருக்கீங்களா? இப்ப உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவுக்கு வரோம் சாமி, இந்தியாவுக்கு வந்து ஹாலிடே வரோம், 2 வாரம் சுத்திட்டான், ஒரு டயர்ட் ஆயிருது, முடியல, கிளம்பிடுவோம் அப்படின்னு கிளம்பிடுறது. இல்ல அத இன்பமே இல்லைங்கிற இன்பமா நினைக்கிறோம், தப்பா நினைக்கிறோம். இன்பம் நினைக்கிறோம், ஆனா இன்பம் இல்ல சாமி. எனக்கு இன்னைக்கு காலைல ஒரு சிந்தனை வந்தது, சொல்றேன் பாருங்க, சரியான்னு பாருங்க சாமி. இப்ப உலகத்துல நம்ம அனுபவிக்கிற இன்பனா இருக்குல்ல, அது வந்து ஏதாவது ஒண்ணு வெளியில நடக்கணும் சாமி. நம்ம சுத்தி ஏதாவது சூழ்நிலைகள் நல்லா நடக்கணும், இல்ல ஏதாவது ஒண்ணு நம்ம நினைச்சது நடக்கணும், அப்பதான் நம்மளுக்கு இன்பம். சரியா? ஓகே. அப்ப என்னன்னாக்கா மூளை வந்து ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு, எனக்கு இது கிடைச்சாதான் இன்பம் அப்படின்னு ஒரு கண்டிஷனுக்கு வந்துருச்சு. எதனால தெரியுமா சாமி? இப்ப மூளையில வந்து சில ரசாயனங்கள் சுரக்குது, ஆசிட்டோசின் அப்படின்னு நிறைய சுரக்குது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஏதாச்சும் நீங்க சாதிச்சிட்டீங்கன்னாக்கா மூளைக்கு வந்து ஒரு சாதனை படைச்சிட்டோம்னாக்கா மூளையில வந்து ஒரு கெமிக்கல் சுரக்குமா. ஒரு வேலையை முடிச்சிட்டோம், இல்ல ஏதாவது ஒரு சாதனை படைச்சிட்டோம்னாக்கா மூளையில வந்து ஒரு 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 கெமிக்கல் சுரக்கும். அப்ப அந்த கெமிக்கல் வந்து என்ன செய்யுதுனாக்கா அடுத்தது நம்ம வந்து சுரந்துச்சுல, அப்புறம் அது அப்படியே குறைஞ்சிடும். குறைஞ்ச உடனே அடுத்தது வந்து இன்னும் என்ன சாதனை பண்ணோம், அப்படி போய்கிட்டே இருப்போம். இது வந்து ஒரு கெமிக்கல் தான். இப்ப வல்லர் வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து அமுதம் சாப்பிடணும்னு சொல்றாருல்ல. ஒன்ஸ் அமுதம் வந்து சுரந்துச்சுன்னா அது குறையாது போல சாமி, அது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்பம் தான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? அப்ப
வள்ளலார் சொன்னார்ல, சிற்றின்பம் அதான் பேரின்பம். பேரின்பம். சிற்றின்பம்னு சொன்னார்ல. சிற்றின்பது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூளையில வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் சுரக்கிறத அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு வந்து அடிமை ஆயிட்டோம் உதாரணத்துக்கு. அதே மாதிரி இப்ப வள்ளலார் வந்து அமுதத்துக்கு அவர் அடிமை ஆயிட்டாரு. ஏன்னாக்கா அது வந்து பேரின்பத்தை கொடுக்குது அப்படின்னு ஒரு சிந்தனை வந்தது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மை. முட்டாள்தனமா இருக்கா இல்ல சரியா இருக்கா? உண்மை நல்ல உண்மை. அப்ப இப்ப நம்ம வந்து சாமி இப்ப எதுக்கு வந்து வள்ளலார் வந்து உலகியல வந்து நீங்க வெறுக்கணும் அப்படின்னு சொல்றாருனாக்கா, ஒன்ஸ் நீங்க வந்து உலகியல வந்து கண்டிஷன் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க அதேதான் நாடி போயிட்டு இருப்பீங்க. என்னன்னா என்ன ஆகுது சாமி, இப்ப அந்த மாதிரினாக்கா உங்களுக்கு அந்த கெமிக்கல் வந்து சுரக்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து துன்பம் வரும், மனம் வந்து கஷ்டமா இருக்கும், என்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு ஃபீலிங் வரும். ஆனா அறிவியலுக்கு வந்து உலகில் விட்டு போகும்பொழுது இதோடைய பெரிய இது கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோமா தான் நம்ம வந்து இந்த துன்பம் இந்த அருளியலுக்கு போற வழியில, உலகில விட்டுட்டு அருளியலுக்கு போற வழியில இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு வைராக்கியம். அதுமே என்னது அது, வைராக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை. சரி, மலை தேகி இது என்ன சாமி? இந்த ஆணவம் கண்ம மாயை என்ன பண்ணி சாமி, இப்ப மாயை வந்து சிலதை இன்பம்னு காட்டிடுறோம், அப்புறம் பார்த்தாக்கா அது துன்பம் சாமி. இன்பம்னு காட்டிடுறோம். அப்ப சொல்லி எப்போதும் சொல்லுங்க சாமி, கல்யாணத்துல போயிட்டு நல்லா திங்கிறது வயிறு புடைக்க. எனக்கு அதுதான் புரியல சாமி, 100 ஐட்டத்தை எப்படி சாமி சாப்பிடுவாங்களா உண்மையாவே? கொஞ்சம் ஒரு ஸ்பூன்னாலும் 100 ஐட்டம் எவ்வளவு சாமி அது? 100 ஐட்டம் வைக்கிறாங்க. பெருமை. ஓ, பெருமை. நல்ல வேலை சாமி, என் கல்யாணத்தை நான் வந்து 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் போட்டு 1 மணி நேரத்துல கல்யாணத்தை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். கிளம்பு முடிஞ்சு. எதுக்கு தேவையில்லாத செலவு கட்டேன் இதெல்லாம் எதுக்கு? அது கடுப்பாயிட்டாங்க சொந்தக்காரங்களா சாமி. மரியாதை இல்ல உங்களுக்கு அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன் நான் கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணிவிட்டு நான் கட்டிட்டு இருப்பேன். அப்ப நீ வந்து இப்ப நீ காசு கொடு, எனக்கு நீ காசு கொடு, நான் அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்றேன், விருந்து வைக்கிறேன், நீ காசு கொடு அப்படின்னு. அப்படியே பெல்ட் அடிச்சு ஓட்டாங்க எல்லாரும். அவ கடன் இல்ல, கடன் பட்டு நான் ஏன் சாமி என்கிட்ட காசு இல்லதாக்கா நான் ஏன் இருக்கிற மாதிரி காட்டணும், இல்லன்னா இல்ல மாதிரி காட்டிக்க வேண்டியதான் முடிஞ்சு. போங்க. சரி சாமி, மலேசியால சாமி கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்க சாமி. மலேசியால எல்லாரும் தெரியல சாமி. நான் என்ன சொல்றேன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளையே கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்க. ஆமா சாமி, ஆமா. கடன் வாங்கி அதாவது பிரம்மாண்டமா செய்யணும்ட்டு லோன் எடுத்து பண்ணுவாங்க. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு அந்த கதை முடிச்சது இல்லைங்க, கொஞ்சம் கேளுங்க, சிறப்பா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சுட்டு ஒரு 2-3 வருஷத்துல டைவர்ஸ் ஆயிரும். டைவர்ஸ் ஆயிட்டு அந்த கடலை கட்டிக்கிட்டு இருப்பாங்க கேட்டோம். புரியுதா சாமி என்ன சொல்றது? நிறைய சொல்லுங்க. சரி சாமி, அடுத்து போவோம். படிங்க. வேற ஆள் படிங்க. மகேஸ்வரிமா நன்றிமா. நன்றி சார், நன்றி. ஆக மொத்தத்துல சம்மரி என்னன்னா சாமி, இறைவன் வந்து பெரும் குணக்குன்றா இருக்கான் சாமி, அசையாத. அவன் வந்து எந்த காலத்திலயும் அவனோட குணத்தில இருந்து அசைவது கிடையாது, மாற்றம் இருக்காது. அவனுக்கு பாசெல்லாம் இருக்காது. ஆனா நம்ம வந்து அந்த தகுதிக்கு வந்துட்டோமாக்கா அப்படியே அள்ளி அணைச்சி மகனே அப்படின்றோம். கல்யாணம் பண்ணி வைப்பான். என்ன சாமி கல்யாணம் பண்ணி வைப்பான், எல்லாம் பண்ணி வைப்பான். அப்புறம் மடிமுடி சூட்டி வைப்பான், எல்லாம் கொடுப்பான். படிக்கிறேங்க ஐயா. படிங்கம்மா. உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்றுரைத்த மெய் சிவமே என அகவலில் காண்கின்றோம்.
எங்கும் நிறைந்துள்ள இறைவன் ஒவ்வொரு ஜீவனுள்ளும் இருக்கின்றான். உயிர்களுக்கு வெளியே விளங்குவதை புறம் என்றும் உயிர்களுக்குள்ளே விளங்குவதை அகம் என்றும் எடுத்துக்காட்டி, அகம் புறம் ஆகிய அனைத்து இடங்களிலும் நீக்கமற நிறைந்து வியாபித்து பூரணமாக விளங்குபவனே. இது எங்க? அகம்புறம் பொழிந்து போனவே. அகபுறமும் பொழிந்து நின்ற பூரணமே. பொழிந்து பொழி இழி இல்ல சாமி, பொலிதான் இருக்கு. பொழிதான் பொழிஞ்சு நிறைந்த அர்த்தம். பொழிந்துனா நிறைந்த அர்த்தமா? ஆமா. உயிரொலியாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்றுரைத்த மெய்சிவமே என அகவலில் காண்கின்றோம். சாமி, உயிருள் யாம் எம்முள் உயிர், இப்ப என்ன சொல்ல வர்றாரு அதுல? எனக்குள்ள உயிர் இருக்கு, உயிருக்குள்ள நான் இருக்கேன், அதனால நீ வந்து எனக்கு பண்ற மாதிரி பண்ணு அப்படிங்கிறாரா? இல்ல என்ன கதை? உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக. ஓ, உயிருக்குள்ள வந்து நான் இருக்கேன்ப்பா, கடவுள் அப்படின்னு பண்ணு அப்படிங்கிற. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னாங்களே தான். அப்ப கடவுளுக்கு போய் குடுத்துட்டு இருக்கீங்க, கொட்டுறாங்க, கடவுளுக்கே டைரக்டா குடுக்குறாங்களா? அப்ப சாமி, இப்ப என்னன்னாக்கா, நீங்க கடவுளுக்கு கொடுக்கணும்னாக்கா, கடவுள் வந்து மனுஷாளுக்குள்ள இருக்கான், அவன் வந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம செய்யணும் அப்படின்றாரா? ஆமா. ஓ, அவன் எங்க நிறைஞ்சிருக்கான் இல்லையா? எங்க நிறைஞ்சிருக்கிறான்? சரி, நாமெல்லாம் அதுலதான் இருக்கிறோம். அதாவது அவனுக்குள்ள நாம இருக்கிறோம் இல்லையா? அவனுக்குள்ள நான் இருக்கிறோம், நமக்குள்ளே அவன் இருக்கிறான். நமக்குள்ளே அவன் இருக்கிறான். சரி, எம்முள் உயிர் வந்து அவன் எங்க நிறைஞ்சிருக்கிறது. உயிர் இல்லாமது நாம வந்து அவன் இருக்கிறாப்ல. சரி, இது வளர்ந்து உயிர் நல்ல உயிருக்கு அவன் ஏன் நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னா, இறைவன் இருக்கிறான். இறைவன் இருக்கிறான். உயிர் செஞ்சானா அது இறைவன் செஞ்ச மாதிரி அர்த்தம். இதுதான் சூட்சமா சாமி. இப்ப நீங்க இறைவனுக்கு போயிட்டு கோயில்ல வந்து உண்டியில கொட்டினாக்கா அது இறைவனுக்கு போவாது. திரும்ப சொன்னாரு, திரும்ப என்ன சொல்றாரு? படம் இருக்கு இல்லையா? அப்ப சாமி படம் இல்லையா? சாமி படம் இருக்கு. சரி, அது இப்ப நைவேத்தியம் பண்ணிடலாம், அது சாமி போகாது, சாமிக்கு போகாது. ஓகே. ஆனா மனுஷன் பண்ணிடலாம், அது சாமி போகும். படமாடும் பரமருக்கும் டீகில் படமாடும் பரமருக்கும் டீகில் நடமாடும் நம்பருக்கு ஆகா, நம்பருக்கு நீர் படம் படகு ஆமை. என்ன சாமி படபடபடபடன்றீங்க? ஒன்றும் தவே நீங்க என்ன சொன்னீங்க? மெதுவா சொல்லுங்க. வடபட எனக்கு ஒன்றும் புரியல. என்னதான் சொன்னீங்க? மெதுவா சொல்லுங்க. படமாடும் பரமருக்கு ஒன்று ஈகில் படமாடும் பரமருக்கு ஒன்று ஈகில் நடமாடும் நம்பருக்கு ஆகா. நடமாடும் நண்பருக்கா? நம்பருக்காக. ஆமா, படமாடுதான் படத்திருந்தானே அவன், அவன் ஏதாவது படிச்சானா மக்கள் நடமாடலாம், அவர் ஒன்றும் ஆகாது. நடமாட நம்பருக்கு ஒரு நல்லா நடமாடலானே, நடமாடுற நண்பருக்கு ஏதாவது குடிச்சானா பரமருக்கு அது ஆகும். திருமந்திரம் அதுல ஒரு சூட்சமும் சொல்லியிருக்காங்க. என்ன சாமி? அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்ப படமாடும் என்ன யாரு சாமி? படமாடும் சொல்லுங்க. படமாடும் பரமருக்கு, படமாட பரமருக்கு ஈதலா? ஆமா, ஈதல். நடமாடும் அடுத்து சொல்லுங்க. நம்பருக்கு ஆகா. அப்படின்னாக்கா நீங்க ஈஸ்வருக்கு குடுத்தீங்கன்னு வச்சீங்களேன், அது வந்து மக்களுக்கு போய் சேராது, அது எவனாச்சும் ஆட்டைய போட்டுருவான்டா. தவே அவன் ஆட்டைய போட்டுவிட்டு எடுத்து யாரும் கொடுக்க மாட்டான், அவன் ஆட்டைய போட்டுருவான். தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த காலத்திலேயே அது நடந்திருக்கா சாமி? ஆமா, எப்ப உள்ளதுதான் இது. அந்த காலத்துல இருந்திருக்கு சாமி. எல்லாம் அவங்க ஆட்டைய போட்டுருவாங்க.
மெய் சிவமே. எங்கும் நிறைந்துள்ள இறைவன் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இருக்கின்றான். உயிருக்குள் வெளியே விளங்குவதை புறம் என்றும் உயிருக்குள்ளே விளங்குவதை அகம் என்றும் எடுத்துக்காட்டி அகபுறமாகிய அனைத்து இடங்களிலும் நீக்குமர நிறைந்து வியாபித்து பூரணமாக விளங்குபவனே. ஓகே, சரி சாமி, இது புரிஞ்சிருச்சு. ஓகே, பூரணமா விளங்குறான் எல்லா இடத்துலயும். படிக்க மாட்டுது, கண்டினியூவா படிங்க, நீங்களே படிங்க. வேதங்கள் கூறுவதை உலகத்தார் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றும் அதன் உண்மையை உணர வேண்டும் என்றும் அருள் விளக்க மாலையில் கூறுகின்றார். அந்த வேதங்கள் கூறும் உண்மை பொருளே. படிக்கிறதாங்க. இல்ல, இது எங்கன்னு பாத்துருவோம். போது ஆரணத்து உட்பொருளே. ஆரணமும் ஆகமமும் ஒரே ஒரு பாட்டு. வேதங்களா சாமி? வேதங்கள் கூறுவதை உலகத்தார் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றும் அதன் உண்மையை உணர வேண்டும் என்றும் அருள் விளக்க மாலையில் கூறுகின்றார். எங்க சாமி கூறுகின்றார் அருள் விளக்க மாலையில? இல்லைங்க, வேதங்களை மக்கள் சரியா புரிஞ்சுக்கலன்றாரா? வேதம் நாத வரைக்கும் தானே சாமி போகுது, அது புரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? வேதம் தானே பெருசா தலையில தூக்கிட்டு ஆடாதீங்கடாப்பா, அது ஞானத்து இது வரைக்கும் தான் போதுங்கிறாரா, இல்ல என்ன கதை? அந்த வேதங்கள் கூறும் உண்மை பொருளே. அருள் விளக்க மாலையா சாமி? பாட்டு 87, 88. அருள் விளக்க மாலை 87, 88. தனித்திரு அலங்கள். அனுபவ மாலை 87, 88. ஐயா, அருள் விளக்க மாலையா? அருள் விளக்க மாலையா? நீங்க எல்லாம் சரியாதான் சொன்னீங்க, நான் தான் ஒரு மாதிரியா ஆயிட்டேன். நீங்களாம் சரியாதான் சொன்னீங்க. அனுபவமாலேயே எடுத்து பழகிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் ஈட்டறியே இருந்து எத்தனை வாட்டி பார்த்துருக்கோம் அந்த பாட்டு. உண்மைங்க அது பாட்டுங்க, யாரும் சொல்லுங்க அது மாதிரி. ஆமா சாமி, அந்த அனுபவத்தை சாமி இப்ப நம்மளாம் பார்த்தா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அவர் ஷேர் பண்ணிருக்காரு, இதெல்லாம் இப்படி இருக்கும்பா, அனுபவத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்க சாமி. அதெல்லாம் படிக்கும் பொழுது நம்மளும் அதை அந்த மாதிரி அனுபவிக்கணும். அது என்ன, அதாவது நம்மளோட டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியுது. ஏறத்தால கண்ணை கட்டி காட்டுல விட்டு மாதிரி இல்லையே. ஐயோ, இதுதான் பார்க்கணும், இதுதான் நம்ம அனுபவிக்கணும், அதுக்கு என்னது காட்டறியா தீபம் போல இருக்கணும், மனசை வெளியே அனுப்பி விடணும், அப்படி இப்படின்னு தெரியுது இல்ல சாமி? திறந்துட்டு சாமி படிக்குமா? படிக்கிறேங்க. இயல் வேதாகமங்கள், புராணங்கள், இதிகாசம் இவை முதலா இந்திரா சாலங்கள் அடையா உரைப்பார். இந்திரஜாலம் கடையா உரைப்பார். மயல் ஒரு நூல் மாத்திரம்தான் சாலம் என அறிந்தார். மகனே, நீ நூல் அனைத்தும் சாலம் என அறிக, செயல் அனைத்தும் அருள் ஒளியால் காண்க என எனக்கே திருவுளம் பற்றிய ஞான தேசிக மாமணியே, அயலறியா அறிவுடையார் எல்லாரும் போற்ற ஆடுகின்ற அரசே, என் அலங்கள் அணிந்தருளே. அடுத்த பாட்டு சாமி. இதுல என்ன சொல்ல வர்றாரு? வேதம் எல்லாமே அதாவது கடைசி வேதாகமத்துல ஆரம்பிச்சு கடைசி நூல் இந்திரஜாலம். சரியா சாமி? இந்திரஜாலம் தான் கடைசி நூல்னு சொல்லுவாங்க. அப்புறம் நூல் மட்டும் தான் ஜாலம் நினைக்காதவா, மொத்தமும் ஜாலன்றாங்களா? சாலம்னா ஏமாத்துப்பா. இந்திரஜாலம் தெரியாத? மேஜிக் பண்ணுவாங்களே, கண்கட்டி வித்தை, அதுதான் இந்திரஜாலம் கடைசி புக்கு. அவருக்கு சால் கட்ட அவரு நீ ஜாலம் சாதாரண இருக்கு. இல்ல, அவன் ஜாலம்னா என்னன்னு கேக்குறான் சாமி. இல்ல கேளுங்க. என்ன தம்பி கேட்ட? சொல்லுப்பா, கேளுப்பா திருப்பி. சாலம்
சாலம்னா என்னன்னு கேக்குறேன் சாமி. இந்திரஜாலம்னாக்கா என்ன சாமி? சொல்லுங்க. இந்திரஜால புத்தகம் சாமி. மொத்தம் எத்தனை புக் இருக்கு சாமி? 64ல வேதத்துல ஆரம்பிச்சு கடைசியில எங்க முடியுது? இந்திரஜாலத்துல முடியுது. அதான் கடை. இந்திரஜாலம் தான் கடையான்னு சொல்லுவாங்க. வேதாகமத்துல ஆரம்பிச்சு புராணங்கள், இதிகாசம் அப்படி ஆரம்பிச்சு கடைசியா வந்து இந்திரஜாலத்துல இந்த ஆயக்கலைகள் 64 முடியும். சரியா சாமி? கடைசி நூல் வந்து இந்திரஜாலம். அதாவது என்னது? கண்கட்டி வித்தையா சாமி? மேஜிக் ஷோ. அதாவது ஏமாத்துறது மக்களை. சரியா சாமி? உடம்ப ரெண்டா பொழக்கிற மாதிரி பண்றது. ஆனா அதுக்குள்ள காலம் அடிச்சு உட்காந்துக்கிறது. கட்சி எடுத்து கையில சுத்துவான். பொறாபரம் உள்ளது. பொறாபறக்கும். அது வந்து கண் கட்டி வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுதான் ஜாலம். புரியுதாப்பா? அப்ப மயல் ஒரு நூல் மாத்திரம்தான் சாலம் என அறிந்தார். மகனே நீல் நூல் அனைத்தும் சாலம் என அறியே. முடிச்சுட்டாங்க சாமி. சாமி ஆயக்கலை 64 கதையை முடிச்சு விட்டாங்க. எல்லாம் ஜாலம் சாமி. அடுத்து பாருங்க. அடுத்துதான் சாமி முக்கியமானது. செயல் அனைத்தும் அருளொளியால் காண்க என எனக்கு திருவுளம் பற்றிய ஞான தேசிகாமணியே. அப்படி சொல்லுங்க சாமி. இதே சொல்லுங்க. அது என்ன சொல்ல வர்றாரு? எல்லா செயலையும் அருள் கொண்டு பாரு, ஜாதகத்தை பார்க்காத, வேதத்தை பார்க்காத. அருள் ஒளினாக்கா அறிவா சாமி? ஆமா ஆமா ஆமா. காண்க என எனக்கே திருவுளம் பற்றிய ஞான தேசிக அயலறியா அறிவுடையார் எல்லாரும் போற்று ஆடுகின்ற அரசே என் அலங்கல். இது 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 வந்து வேற விஷயம். இது சொல்லுங்க சாமி. இது படிக்குமா? அடுத்த பாட்டு பாருங்க. நீங்க படிங்க. தோன்றறிய வேதாகமத்தை சாலம் என தோன்றிய வேதாகமத்தை சாலம் என உரைத்தேன். சொற்பொருளும் இலக்கியமும் பொய்யென கண்டறியேல். ஊன்றறி வேதாகமத்தின் உண்மை நினைக்க ஆகும். உலக அறிய வேதாகமத்தை பொய்யென கண்டு உணர்வாய். ஆன்ற திரு அருட்செங்கோல் நினக்களித்தோம் நீயே ஆள்க அருள் ஒளியால் என்று அளித்து தனி சிவமே என்ற திரு அமுதனுக்கும் ஈந்த பெரும் பொருளே. இலங்கு நடத்தரசே என் இசையும் அணிந்தருளே. பாருங்க. வேதாகமத்தை ஜாலம் சொன்னேன். சொல்ல இலக்கியம் பொய் நினைச்சிடாத. இலக்கியம் இருக்கு, சொற்பொருள் இருக்கு. இருக்கு. தூண்டி வேதாகம் ஒண்ணு நிறைய பிடிச்சான்ல, சொன்னான்ல, எழுதினான்ல, அது உண்மை நீ தெரிஞ்சுக்கோ. உலகத்தை தெரிஞ்சு சொல்றான் இல்லையா, அவள் உலகத்தாரு தெரிஞ்சு பொய். சொற்பொருளும்னா என்ன சாமி? சொற்பொருளும்னா ஒவ்வொரு சொல்லுக்கு பொருள் இல்ல, மீனிங் இருக்கு இல்லையா? ஓகே சாமி. அதாவது அதுல வந்து சொற்பொருளும் இருக்கு, இலக்கியமும் இருக்கு. ஒரு முதல்ல எழுதப்பட்டது ஒரு நோக்கத்தோட எழுதப்பட்டது. சரியா சாமி? ஆமா ஆமா. அந்த ஊன்றிய வேதாகமத்தின் உண்மை நினக்காகும்னா என்ன சாமி? உண்மையை தெரிஞ்சுக்க. ஆனா உலகறி வேதாம, அதாவது உலகத்துல இவங்களா வேதத்தை படிச்சுட்டு பல கதையை விட்டுக்கிட்டு இருக்காங்க. பொய் என கண்டு உணர்வாய். சரியா சாமி? என்ன தெரியுமா? சூரபத்மன் இருந்தான். முருகன் போய் சம்மாரம் பண்ணாரு. முருகனாவே சம்மாரம் பண்ணாரு. போற வழியில தாரகம் அதெல்லாம் அழைச்சு போனாரு. முருகன் அமைச்சர் 2 பேரும் வேலை அழிச்சாரு. அவன் வந்து சேவலாவும் மயிலா மாறிட்டான் அப்படிங்கிறது இல்லையா? இது வந்து கந்த புராணமா சாமி? இது கந்த புராணமா? ஆமா, கந்த புராணத்துல சொல்றாங்க. சொல்லுங்க சாமி. ஒண்ணு அப்படியே விளக்கிட்டு வாங்க சாமி. அப்படியே விளக்கம் கொடுங்க சும்மா. அப்படி கதையை பற்றி சொல்லவா? இல்ல சாமி. இப்ப முருகன் வந்து சூரபத்மனை அழிக்க போறாரு. யாரு சூரபத்மன்? அதுதான் வந்து ஊன்றிய வேதாகமத்தின் உண்மை அப்படின்னு சொல்ல வரீங்களா? அவன் இல்ல, அவன் என்ன பண்றான், இந்த கதை எதுக்கு எழுதினாலும் அதான் ஊன்றிய வேதாகமம். எதுக்கு எழுதினாங்கன்றதுதான் ஊன்றிய வேதாகமம். சொல்லுங்க சாமி. இப்ப கத்துக்குவோம் கதைய. ரொம்ப நேரம் இருக்குமோ? ரொம்ப நேரம்னா வேண்டாம் சாமி, டைம் இல்ல. சுருங்க சொல்லுங்க சாமி. சுருங்க சொல்லுங்க.
கதை முதல்ல கதை சொல்லுவேன். ம் தாராசுரன் சிவன் 4 பேர் அண்ணன் தம்பி 4 பேர். தரகாசுரன், சூரபத்மன், தாராசுரன், யஜமாசுரன், சிவமாசுரன், சூரபத்மன். சாமி இந்த தரகாசுரன் தான் நரகாசுரனா தீபாவளி கொண்டாடுறீங்களா? அவனா அது? இல்ல அவன் வேற. அவன் வேறையா? ஓகே ஓகே. வந்து தேவர் வந்து இம்சம் பண்ணிருந்தாங்க. அழிக்கிறதுக்காக வந்து இந்த முருகன் அனுப்புறாரு, சிவன் அனுப்புறாரு, முருகன் அனுப்புறாரு சிவன். பாடு வந்து வேல் கொடுக்குறா அவனுக்கு, முருகனுக்கு. ஓகே. சிவன் வந்து 3 துணையாளத்துக்காக வேறவாக கொடுக்குறாரு, வேறவாகன்னு ஒரு ஆள் கொடுக்குறாரு ஹெல்ப்புக்கு. இல்லைங்க, அவங்க அம்மா வந்து வேலை கொடுக்குறாங்க. அப்பா வந்து அப்பா வந்து 3 பேரை கூட அனுப்பி விடுறாரு, 3 தேவர்களை. ஒரு ஆளு வீரபாகுவை கூட அனுப்பி விடுறாங்க. வீரபாகு. ஆமா. முருகன் வீரபாகு தூது அனுப்புறாரு. தூது வீரபாகுவா தூதுக்கு அனுப்புறாங்க, போய் பேசிட்டு வாப்பா அப்படின்னு. தாராசுரன் அனுப்புறாரு. தாராசுரன் யாருன்னு சொன்னா மாயை. ஓ, தரகாசுரன் தான் மாயையா? வேற இருக்கா இல்லையா வீரபாகு யாரு? நல்ல அதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. தத்துவம் வேறையா? கதை தெரிஞ்சுங்க. கதை தெரிஞ்சுக்குவோம். ஓகே. உள்ள பாரு மாட்டினாரு. அவன் வீரபாகுவை பிடிச்சு வச்சுக்கிட்டான். சரியா சாமி? ஆமா. சரி. ஒரு கடைசியில முருகன் வேல் விடுறாரு. தாராசுரன் ஒரு மலையை பிளந்து மீட்டு கொண்டு வருது. இல்லைங்க, தரகாசுரன் வந்து மலையா நிக்கிறானா? ஆமா. சரி, அவனை பொழந்துட்டாரு. பொழந்துட்டு மீட்டு வர்றாரு. யார மீட்டு வர்றாரு? வீரபாகுவை. ஆமா. அப்புறமா கஜமாசுரன் குருவாரான். கஜமாசுரன் வரான். அவன் வேற, அவன் தம்பியா? யானை அவனுக்கு. யானைத்தலை. அப்புறம் அவனுக்கு சம்ஹாரம் பண்றாரு. அடுத்து பண்ண சிங்கமுகம் அவன் வேற வரான். அவனை சம்ஹாரம் பண்றாரு. அப்புறம் சூரபத்மன் வர்றாரு. சூரபத்மனா? அவன் தனியாத்தாக்க முளைச்சிட்டே இருக்கு. ஓ, ஒரு வாட்டி வெட்டினாக்க இன்னொரு வாட்டி தலை முளைச்சுக்கிட்டே இருக்குது. சரி, அவன் சொல்றது அது பார்த்தாரு. அந்த வழியே இல்லை. கச்சனை பண்றாரு, வேலை விடுறாரா? ஆமா. அவன் என்ன பண்றான்? வேலை அடிச்சு மரமா நிக்கிறான். மரமா மாறிட்டாரு. தலையை விட்டு விட்டுற நீ. மரமா நின்றான். இந்த வேல் மரத்தை 2 படகுது. ஒரு கூறு வந்து ஒரு பாதி வந்து மயிலா போச்சு, ஒரு பாதி சேவலா போச்சு. சரி. முருகன் வந்து மயில வாகனம் வாங்கினாரு, சேவலை கையில் வச்சிருந்தாரு, கொடி வச்சிருந்தாரு. மயில வாகமா எழுதிட்டாரு. ஓகே. இது கதை. இது உலகத்தார் தெரிஞ்சிட்ட கதை. இது உலகத்தார். ஆமா சாமி, இதை மேடை எல்லாம் போட்டு நாடகம் நடிப்பாங்க. ஆமா, உலகத்தார் கதை. இது ஊண்டி பாரு. இந்த கதைய எழுதுனான் பாரு ஒரிஜினலா, அவன் ஒரு நோக்கத்துல எழுதியிருப்பான்றீங்களா? ஆமா, அவன் நோக்கம் என்ன? சூரபத்மன் யாருன்னா, பத்மன் தாமரை. பத்மன்னா தாமரை. ஓகே. தாமரை மூளை. தாமரைனா மூளை. மூளைதான் எல்லா கெட்டதெல்லாம் கதை ஒதுக்கிது. கெட்டதெல்லாம் கதை. ஆமா சாமி, உதிக்கிறதெல்லாம் ஐடியாவே அங்கதான் சாமி ஜெனரேட் ஆகுது. வந்து சூரபத்மன் தெரிஞ்சு வச்சா பத்துமா சாமி. இப்போ இது என்னது? தாமரை. என்ன தாமரைனா என்ன அர்த்தம்? மூளையிலதான் எல்லா கட்டதும் உதிக்குது. ஓகே. அதுக்கு துணையா இருக்கிறது வந்து சிங்கம், கோபமும் ஆணவம், அப்புறம் கஜமுகம் யானை, மதம், தாராசுரன் மாயை இதெல்லாம் இருக்கு இல்லையா? அழிக்கிறதுக்காக முருகன் ஞானத்தை அனுப்பிச்சார். ஞானம், அறிவு வருது. வேலு ஞானம், முருகன் ஞானம். முருகன் வந்து கடவுள் வந்து ஞானத்தை கொடுக்குறாங்க. ஆமா. சக்தி வந்து என்ன பண்ற? வேல் கொடுக்குறா. வேல் தான் அறிவு. வேல் தான் அறிவு. அது அறிவு சொன்னா, அறிவு எப்படின்னு சொன்னா, அறிவு வந்து அகண்டு கூர்மையா நீளமா இருக்கணும். என்ன அர்த்தம்னா, நான் வந்து அற்ப பேசுறேன் இல்லையா?
இந்த அற்பால ஆழ்ந்த அறிவு இருக்கணும். என்ன கேட்டாலும் சொல்லணும். என்ன கேட்டாலும் சொல்லணும். ஓகே. அது ஆழ்ந்து தண்டு. அப்ப அற்பா தெரிஞ்சா பராது, மத்த நூலா தெரியணும். அது அகன்று அகண்டு இருக்கணும். அற்பா தெரிஞ்சா பராது, தேவாரத்துல எல்லாம் மொத்தம் தெரியணும். அது அகன்று. அகண்டு கூர்மை என்னன்னா, நீ என்ன கேட்ட கேள்வி புரிஞ்சுக்கணும். என்ன கேட்டா நான் வந்து என்னதுன்னு கேட்கக்கூடாது, கேள்வி புரிஞ்சுக்கணும். என்னங்க என்னங்க என்ன சொன்னீங்க, ஒண்ணும் புரியலீங்க அப்படிங்க கூடாது. அறிவு கூர்மையா இருக்கணும். அறிவு கூர்மையா இருக்கணும். அதுதான் தண்டு, அதெல்லாம் கூர்மை வேல் அப்படி வச்சான். அது இல்லாம கரெக்டு, இந்த வேலுக்கு வந்து பவர் இருக்கணும், சக்தி சக்தி இருக்கணும். என்ன தெரியுமா, நான் வந்து குடிக்கிறேன் சார், பேடா விட்டுருக்கேன், உடல் கெடுதல் தெரியுது, அறிவு சொல்லுது, கெடுதல் தான் சொல்லுது சொல்லுது சாமி சொல்லுது. ஆனா உடம்பு தரல, இன்னைக்கு மாதம் குடிச்சிடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு நாளைக்கு விட்டுருவோன்றது. சீரட் குடிக்காதுன்னு சொன்னா இன்னைக்கு மாதம் குடிச்சிடுறேன், இந்த மாதிரி ஒழிச்சு விடுறேன். அதாவது அறிவுக்கு வந்து பலம் இல்லை, பலம் இல்ல. அதுக்காக சக்தி வந்து சக்தி கொடுத்தா வேலை. ஓ, சக்தி வந்து வேலை கொடுத்துக்கா, அறிவுக்கு சக்தியை கொடுத்துருக்குறா. ஆமா, அதேதான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஞானம் அறிந்த பொழுது முதல்ல மாயை இருக்கணும், உடைக்கணும். ஓ, அதனாலதான் அந்த தரகாசுரனை உடைக்குதான். ஆமா, அறிவு போய் மாயை, அறிவு தான் அந்த மாயை பழக்க முடியும். அப்ப அறிவு வந்தாதான் இது மாயன்னு தெரியும் சாமி. ஆமா, அறிவு வர்றனா இது மாயன்னு தெரியாது. எல்லாம் உலகத்தார எல்லாம் செய்யறாங்க, நம்மளும் செய்வோம்னு செஞ்சுட்டு போக வேண்டியதான். ஆமா, அதான் அறிவு வந்து மாய பழகுது, மாய பழகுது. அடுத்து வேற நல்ல மனம், நல்ல மனம். ஓ, அந்த கூட ஓடுறதுக்கு அனுப்பிடுவேன். நல்ல மனம் வீரவாக்கு, நல்ல மனம் மாயில மாட்டிச்சு, நல்ல மனம் மாயில மாட்டிக்கிச்சு. அதான் வேற அறிவு பழந்து நல்ல மனசை மீட்டுது, நல்ல மனசை மீட்டு கொண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மதத்தை அழிக்குது, கஞ்ச மதத்தோட மதத்தை அழிக்குது. அதே அறிவு தான் அடிக்குது. ஆமா, அதுக்கப்புறம் அடுத்து சிங்கம் ஆணத்தை அழிக்குது, சிங்கம் ஆணத்தை அழிக்குது. சூரன் வந்துருக்கு. இப்போ சூரன் வந்து ஒரு தரம் வந்து தெரியுமா, அதாவது இல்லைங்க, சூரபத்மன் வந்து ஒரு தலையை வெட்டினா இன்னொரு தலை முளைக்குதுன்றதுக்கு என்ன சொல்ல வரீங்களா? அதான் சொல்றாமா. அவன் சீரை போட்டு சீரை பிடிக்கிறான், சீரை பிடிக்காப்பா, விட்டுருப்பா, வேணாம்பா, விட்டு பொடி வச்சான் போடுறது. அதாவது ஒரு கெட்டது பண்ணிக்கிட்டு இருக்கோம், பொடி வச்சான், பொடி போடலாம். இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாது சாமி, பொடி வேண்டாம். இப்ப வந்து வேற மாதிரி மாறிடுச்சு. இப்ப சிகரெட் அடிச்சிட்டு இருக்காங்களா சாமி, நான் சொல்றேன், இதே நீங்க சொல்றது சரிதான். நான் என்ன சொல்றேன்னாக்கா, இப்ப சிகரெட் அடிச்சிட்டு இருக்கீங்களா, சிகரெட் விட்டுட்டு இப்ப வேப் ஆரம்பிச்சு விட்டாங்க. வேப்பு சாமி. வேப்னாக்கா எலக்ட்ரானிக் சிகரெட். அது வந்து அதுக்குள்ள வந்து ஒரு கெமிக்கல் போட்டு அது சிகரெட் மாதிரியே இருக்கும், புகை வரும். ஆனா அது வந்து ஆவி, அதே ஒரு போதையை கொடுக்கும் சாமி. அதே சிகரெட் மாதிரியே போதையை கொடுக்கும், ஆனா அது இன்னும் ஆபத்தான். பொடிய போட்டாங்க, பொடி போட்டான், பொடி போட்டாராம், கெடுதல்லாம் வேணாம்னு சொன்னா வெத்தலை போட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். வெத்தலை பாக்கு போட்டுக்கிறேன், ஒண்ணு வேணாங்க இன்னொன்னு எடுத்துக்கிறாங்க. அதாவது இதை விட்டுவிட்டு அதோட குறைவா இன்னொன்று இருக்கு, அதை எடுப்போம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான் ஒரு தேவை ஒண்ணு வந்துட்டே இருக்கும். ஓ, ஒரு 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 தீய குணம் அதை விட்டா இன்னொன்னு வந்துகிட்டே இருக்குன்றாரா? ஆமா, அதான் மூளையில ஒண்ணு நீங்க விட்டீங்கன்னாக்கா அது சும்மா இருக்காது, இன்னொன்னு ஏதாவது இதுக்கு பதிலா ஏதாச்சும் வேற எடுத்து செய்யுமே அப்படின்னு. அதேதான், அதுதான் சொல்லாம சாமி. சரி, சும்மா ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு தாட்ஸ் நம்ம நிப்பாட்டுமா இன்னொரு புதுசா முளைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, அதான் உண்மை. மூளையில அதான் வேற விடுறாரு முருகாரு, அறிவு போய் பழகுது. அவன் மரமா நிக்கிறான். ஏன் மரம் அசையாம நிக்கிறான், அப்படியே ரெண்டா பழந்தது. ஒண்ணு சேவல், ஒண்ணு மயில். மாயதான் மயில், சேவல்தான் ஞானம். மாயதான் முதல்ல அழிச்சாச்சு சாமி. இங்க மயில், இங்க பெரிய மாய மாமாயை. மாமா வந்து அழகா இருப்பாரு, மயில் அழகா இருப்பாருங்க. மயில் அழகா இருக்கு. மாமாயை அழகா இருக்கும், அதை அழிக்க முடியாது பாருங்க, அழிக்க முடியாது. மாயை அழிக்க முடியாது, அதை ரைட் அடக்க வேண்டியது. அடக்கலாம், அடக்கி வாகனமா வச்சுக்கலான்றீங்களா? வச்சுட்டாரு. இந்த சேவல் ஞானம், சேவல் கழுத்துக்கிட்டார், ஞானத்தை கழுத்துக்கிட்டார். இதுதான் கதை. இந்த என்ன அர்த்தம்னா,
மூளை கெட்ட மூளைலாம் மாத்தணும்டா அப்படின்னு சொல்லி மூளைக்கு அறிவு உண்டான்னு சொல்லி சொன்னது இது. அது வந்து மாய விழிக்கணும், மதத்தை போகணும், ஆணத்தை அடக்கணும், இப்படிலாம் செஞ்சு தத்துவம் இது உண்மை. இதை வச்சு நிறைய கதை மாதிரி வச்சுக்கலாம் உலகத்தாது ஊன்றிய உண்மையை போயிடுச்சு. அப்ப சாமி இப்ப நீங்க சொன்னது வந்து ஊன்றிய வேதாகமத்தின் உண்மை சரியா உண்மை. சாமி? ஆமா ஆமா. அப்ப உலகறிய வேகாம என்ன பண்றாரு சாமி? இவர் உண்மையா இருந்தாரு, இவர் உண்மையா பண்ணாருன்ட்டு ஒரு இது. ஐயோ சோசமா திருச்செந்தூர் போய் பாருங்க. ஐயோ அப்படியே போட்டு முருகர் போச்சு, இருந்தாலும் கோழி வேற ஆட்டிக்கிட்டு அது கோழி சாப்பிட்டுருவாங்க. கோழியா? சேவலை மறுநாள்லாம் ஐயா சேவலை கையில் வச்சுட்டு இது பெரிய நாடகம் வச்சுக்கிறீங்களா? திருச்செந்தூர் கோவில் பொண்ணு விழா பொண்ணு வருவாங்க. திருச்செந்தூர் விழா பொண்ணு வரும். திருச்செந்தூர் விழா பொண்ணு வருவாங்க. திருச்செந்தூர் விழாவா? அதை போட்டு கோழி வச்சு சேவல் வச்சு ஆடினே வரும். தலை ஆடினே வரும். பூரா தலை ஆடி 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 அது செத்து போயிடும். கோழியா? சூரன் சேலம் இல்ல அதே சூரன் சேல இந்த முருகன் போட்டு வச்சிருப்பான் சார். சூரன் போட்டு வச்சிருப்பான். ஓ 2 பேரும் ஆடிக்கிட்டே வருவாங்க. சேவல் மாட்டு வரும். ஆடி கொண்டே போடுவாங்கன்றீங்களா? ஆமா. ஐயோ தலை ஆட்டி 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 சாமி சூர சம்ஹாரம்னே வச்சிருக்கீங்க சாமி. இருக்கு கஞ்ச விழான்னு போட்டிருக்கீங்க. ஆமா அதேதான். நெட்வொர்க் இல்ல சாமி. சூர சம்ஹாரம். ஓ இந்த பொம்மை மாதிரி இருக்கு, இதான் சூரனா? ஆமா. கோசை போடுங்க முருகன் காட்டுறேன். இல்லைங்க சாமி இல்லைங்க சாமி இல்லைங்க சாமி இல்லைங்க ஏறி வராங்க. இந்த முருகன் வராங்க உலகு. முருகன் சார் எதில் இருப்பாரு சார் எதில் இருப்பாரு மெதுவாக பாருங்க வேறு ஆடியோ. ஆமா சாமி. சரியா? ஏன் சாமி அப்படி ஆடிட்டு வர்றீங்க? பாவம் சாமி. சோறு ஆடி வரோம். ஓகே அடுத்த கதை போ சாமி. மணி 9:10 இருக்கு. அவ்வளவுதான் போங்க. சூரபத்மனை பாக்குறேன், அவனை பாக்குறேன், இவனை பாக்குறேன், டைம் ஆக்கி விட்டு இப்படி வேலை பாக்குறீங்க. சரி நானே படிச்சிடுறேன் வேகமா. இப்ப வேதங்கள் கூறுவதை உலகத்தால் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றும் அதன் உண்மையை உணர வேண்டும் என்று அருள் விளக்க மாலையில் கூறுகின்றார் அந்த வேதங்கள் கூறும் உண்மை பொருளே. அதாவது இந்த பாட்டுல சொல்றார் சாமி, உலகறி வேதாகமத்தை பொய் என கண்டுணர்வாய். ஓகே சாமி. பல்லரு பாருங்க இதெல்லாம் சொல்லியிருக்காரு சாமி. எனக்கு நான் திருவருப்பானா என்ன நினைச்சு தெரியுமா சாமி? கடவுளை போட்டு ஏதோ பாடிருக்கீங்க போல இருக்கு. அது நம்ம என்ன பண்ண போறோம்ட்டு இந்த மாதிரி உண்மைகள் எல்லாம் சொல்லியிருக்காரு. மாலையில வந்திருக்கு. அருள் விளக்குது இல்ல, அருளை விளக்கி சொல்றதுக்காக வந்திருக்காங்க. உண்மை விளக்குது இல்ல. சரி மக்களே நானே வேகமா படிச்சிடறேன்ப்பா. கற்கும் முறை கற்க வேண்டும், அது மட்டுமல்ல எதை கற்க வேண்டுமோ அதை மட்டும் கற்க வேண்டும். ஞான நூல்களை கற்று அனுபவிப்போர்க்கு இனிய சுவையுள்ள கரும்பு எவ்வாறு இனிக்குமோ அவ்வாறு இன்பத்தை அளிப்பவனே. இது எங்க? ஓ இனிய சுவை கரும்பே. கற்கின்றோர்க்கு இனிய கரும்பே. கற்கின்றோர்க்கு இனிய. ஓ ஆமா சாமி. இப்ப நம்ம உதாரணத்துக்கு இப்ப வள்ளலார் பாடலாம் படிக்கிறோம். இனிக்குதே, நல்லா இருக்கு. இப்ப பார்த்தோம்ல பார்த்தோம்ல ஜாலியா இருக்கு. ஓகே. கற்பகதரு என்று ஒரு மரம் தேவலோகத்தில் இருப்பதாகவும் அதன் கீழ் நின்று யார் எதை கேட்டாலும் அது அளிக்கும் என்பார்கள். பிரதிபலன் ஏதுவும் பாராமல் அளிப்பதால் அது தானம் செய்வதாக விளங்குகின்றது. தானமா? தான கற்பகமே. ஓ யார் இறைவனா சாமி?
இறைவன் வந்து தானம் பண்றானா சாமி? கருணையா இருக்கிறானா? அப்படி ஆமா கற்பக தரு மாதிரி கற்பக தரு வந்து அது கீழே நின்று எதை கேட்டாலும் கொடுக்கு சாமி. இப்ப நம்ம இறைவனுக்கு கீழே தான் நிக்கிறோம், இறைவனோட நிழல்ல. எது கேட்டாலும் யாரு எது கேட்டாலும் கொடுக்கறதுனால அப்படி சொல்றாரோ. அப்புறம் கற்பக தீங்கனியே அது வேறயா? அதே போல இறைவனும் எவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் அன்று இறங்கு வழங்குவதாலும் நம்மிடம் யாரையா சென்றாயன் கை தூக்குறீங்க? சொல்லுங்கப்பா, கேள்வி இருக்கா? சென்றாயன் அப்படி கேளுங்க. இருந்து பிரதிபலன் எதுவும் எதிர்பாராமல் இறைவன் அளிப்பதாலும் இறைவனை தான கற்பகமே என்றார். அந்த கற்பக தீங்கனியாகவும் இருப்பவனே. ஓ, அந்த கற்பக தருவோட கனி பழம். இப்ப அவன் வந்து தான கற்பகம், அவன் வேலை தானம் செய்யுது தானே சாமி? வல்லாரு சொல்லுவாரு, நான் எதுவும் தான விளையாட்டு ஏற்றத்தானே அப்படின்னு ஒரு பாட்டு. அப்ப அவங்க வேலையே தானம் பண்றதுதான் சாமி. நம்மளுக்கு கொடுத்து தெரியலையா கேக்குறேன், சொல்ல மாட்டாங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நான் புதுசா உங்க இதுல ஜாயின் பண்ணிருக்கேன். சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி. அதாவது இடது நாசில இருந்து வலது நாசிக்கு சுவாசம் வர்றதுக்கு வழி சொல்லியிருக்காரு. அது எல்லா நேரமும், அதாவது காலையில இருந்து இரவு வரைக்கும் அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு வழி ஏதாவது இருக்கா? சொல்லியிருக்காரு வள்ளலார் ஐயா? சொல்லியிருக்காரு. சொல்லுங்க சாமி. அவசியம் இல்லையா? என்ன கேக்குறானாக்கா, எந்த நேரத்துல வேணாலும் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறது சொல்லிருக்காங்களா? வழி இருக்கான்னு கேக்குறேன். உட்காரும்போது எழுதால் வர வச்சு வந்துடுவேன். இல்ல இடது பக்கத்துல சாஞ்சி படுத்துக்கணும். இல்ல புக் ஐயா சொல்லுங்க. நம்ம டெய்லர் வேலை செய்யறீங்க. சரி. காலையில இருந்து 9 மணி இருந்து நைட் 9 மணிக்கு செய்யறோம். இந்த டயத்துல அதை மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீ எப்ப இருந்தாலும் சார் அருள் வந்து தானம் மாறிடும் சார். அது எண்ணங்கள் வந்து அருள் வந்து தானம் மாறிடும். அப்படிங்களா? உரையிடமா கொஞ்சம் எண்ணங்கள் அருளுக்கு வரணும். இல்லைன்னா சமைச்சு வந்து இடது கையில் அக்கல்ல வந்து புக்க அழிச்சா மாறிடும். அதாவது இப்படி இப்படி வச்சுக்க வேண்டியதான். இந்த புக் இருக்குல்ல, உதாரணத்துக்கு வச்சு இப்படி அமுத்தி பிடிச்சிக்கிங்க, வாசிக்கோள் மாதிரி. இல்ல இடது பக்கம் சாஞ்சி படுத்தாலும் வந்து மாறும். அவர் வேலை செய்ய கிடையாது. வேற மனம் வந்து அருள் வந்தா மாறிடும். அருள் நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அதோட முழு பயன் வலதுநாசியோட முழு பயன் நம்ம சுவாசிக்கிறோம்ல. ஆமாங்க. சுவாசிக்கும் போது 12 inches காத்து உள்ள சுவாசிக்கிறோம். சரிங்க. வெளியே வரும்போது இடதாசி வந்ததுனாக்கா அது 12 inch தான் வரும், அதிகம் வராது. நம்ம நஷ்டம் கிடையாது. இடதாசி வந்ததுன்னா நம்ம உடம்புல ஏற்கனவே ஈமான ஒரு காத்து உள்ள உடம்புல ஒரு குவாலிட்டி இருக்கு. அது நார்மலாக சேர்ந்து 16 வெளியே வரும். அது இருந்து நார்மலாக அதிகம் எடுத்து அது வரும் உள்ளேருந்து. அது வந்து ஆயில் குறைஞ்சினே வரும். ஈமான குறைஞ்சி வந்தா லாஸ்ட் காலியாக போச்சுன்னா வீட்டு அதான் ஏமா வந்தா ஏமான இல்லை, ஏமான காதுக்குள்ள வந்துச்சுன்னா போயிட்டு போயிடும். அதுக்காக எல்லாது சுவாசம் வராண்டான்னு சொல்லி வடகாது வரேன்னு சொல்லுது. இது வந்ததுனால நார்மலாக எக்ஸ்ட்ரா காசு வந்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ மூச்சு வரும் தெரியுமா? 21,600 முறை. 21,600 ஒரு நாளைக்கு. ஒரு மணி நேரத்துக்கு வந்து பாருங்க 900 வரும். 15 வரும். செக் பண்றதுக்கு மூக்கில் கை வச்சுட்டு உள்ள கிடா பக்கம் 1 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 15 வந்தா நார்மல்னு அர்த்தம். 12-10 வந்ததுன்னா ரொம்ப ஹெல்த்தின்னு அர்த்தம். 17-12 வந்ததுன்னா ரொம்ப வீக்குன்னு அர்த்தம். டாக்டர் போகணும். நன்றிங்க.
இன்னொன்னு வந்து சாமி வலது பக்கெட்டு மூச்சு ஓடுச்சுன்னா எண்ணங்கள் தெளிவா இருக்கும் தானே, என்ன நல்ல நல்ல வரும், கான்சென்ட்ரேஷன் வரும், நல்ல நல்ல எண்ணங்கள் வரும். நல்ல எண்ணம் வரும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் சாமி. இடது பக்கெட்டு ஆ. முட்டி இல்ல. சரி சாமி, இன்னைக்கு நீங்க கொஞ்சம் லேட்டா தான் போகணும் போல இருக்கு சாமி. சூரபத்மன் கதையை பார்த்துட்டு என்ன என்ன சூரபத்மன் கதை. இறைவனோ பொய் படிங்க இறைவனோ பொய் வந்த உலகத்தில் போகாதவன், உள்ளத்திலையா உள்ளத்தில் போகாதவன், பொய்யை ஒழித்து புறப்பட்டால் மட்டும் மன்றாடும் நபரையா காண முடியும். உள்ளத்திலே விளங்கும் சத்தியமே உண்மை. வாயிலிருந்து வார்த்தையாக வெளிவரும் சத்தியமே வாய்மை. ஓ, உள்ள இருந்து வருவது உள்மை உண்மை. பாத்தீங்களா, இது ஒரு வழக்கு இருக்கு. வாயிலிருந்து வருது வாய்மையே வெல்லும் அப்படின்னு. இல்லங்க, இறைவனோ பொய் வந்த உள்ளத்தில் போகாதவன் அப்படின்னாக்கா பொய்யை ஒழிப்பித்து புறப்பட்டேன், ஐயரை கண்டேன் அடி. அதா சாமி, அதேதான். அது எந்த வரையில வருது? வாய்மையா? தெரியல, இந்த பாட்டுல எங்க வருது? இல்ல சாமி, இந்த பாட்டுல இருந்து இப்ப சொன்னீங்களே இந்த வாய்மை தானே வருது, இந்த பாட்டுல சொல்றேன். அகத்திலும் புறத்திலும் வெளியில் நின்று செயலாக வெளிப்படும் சத்தியமே மெய்மையா? உண்மை, வாய்மை, மெய்மை. 3 இருக்கு. ஆமா. அப்ப சாமி, உள்ளத்திலயும் உண்மை இருக்கணும், சொல்லு எண்ணம் சொல் செயல் 3. அதான் திரிகரண சுத்தி. இதனால் யார் உண்மையே பேசி அந்த உண்மை என்றும் குறையாத நாவகத்துள் என்றும் மாறுபடாத இன்பத்தையே தோன்ற செய்கின்ற திருவருளே, அந்த திருவருளையே ஜீவகற்கு அளிக்கின்ற ஜோதியே. ஜோதியே எங்க வருது? வாய்மை ஜோதியே எங்க ஜோதி இருக்கு? மாறா என்பது ஜோதியா வருவாங்க. வாய்மை ஓ, மாறா இன்பம். ஓகே, அந்த வாய்மையா இருக்கும் பொழுது மாறாத இன்பம் வரும். சரியா சாமி? ஆமா ஆமா, நம்ம உண்மையா இருந்தாக நமக்கு ஏன் பிரச்சனை வருது? அகத்திலும் புறத்திலும் வெளியில் நின்று விளங்கும் சுடரே, அந்த சுடருள் ஓங்கும் ஒளியே ஒளியே என்றெல்லாம் விளக்குகின்றார். இறைவன் அக அனுபவத்திலே முச்சுடராக, அதாவது ஜோதியாக அனுபவப்படுவதை விண்ணிற்கின்ற சுடரே, அச்சுடருள் ஓங்கும் நீலொளியே, அவ்வொளிக்குள் நிறைந்த தேவே என்று கூறி. ஓ, இது இங்க வருது சாமி. அது கவனிக்கல பாத்தீங்களா? இங்க விண் நிற்கின்ற சுடரே, அச்சுடருள் ஓங்கும் நீலொளியே, அவ்வொளிக்குள் நிறைந்த தேவே. முடிச்சிட்டாங்க. அப்ப ஜோதிகள் வருது சாமி. பேரொளி, பொன்னொளி, உள்ளொளி வருது. அதேதான் வருது. என்ன சாமி, கூப்பிடுறீங்களா? கூப்பிடல, போறேன் சொல்லி சட்டை கொடுத்தேன். நீ பண்ணி முடிய. உள்ளொளியின் அசைவே நடராச நடனம் ஆகும். அந்த உள்ளொளியானது செஞ்சுடராக விளங்குமாம். அதாவது பரநாத நிலை அனுபவத்தில் அண்டபகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலை ஒன்று தோன்றும். அதன் நடுவே பொன்னொளி தோன்றும். அப்பொன்னொளியின் நடுவே அசைய கண்டவரே இறைவனை கண்டவர். அதனுடன் கலக்க பெற்றவரே இறைவனுடன் கலக்க பெற்றவர். 6ஆம் திருமுறை அனுபவமாலையின் ஈட்டறியேன் என தொடங்கும் பாடலில் கூறப்பட்டுள்ள அதே இந்த பாட்டை பார்க்க கூறப்பட்ட இசை விஜலைக்கா
கூறப்பட்டுள்ள அதே கருத்து இங்கு மகாதேவ மாலையிலும் விண்ணிற்க சுடரே அச்சுடருள் ஓங்கும் நீலொளியே அவ்வொளிக்குள் நிறைந்த தேவே என கூறப்பட்டுள்ளது. அனுபவ மாலை பாடலிலும் அண்டபகிரண்டம் தோற்றடியா பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியது, ஆங்கு அதனடவே தோன்றியது ஒன்றுதான் மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொளிக்குள்ளாடும் வள்ளல் அருளொளியோ என வியக்கின்றார். நாம் பெருமானாரின் கருத்து எல்லா திருமுறைகளிலும் ஒன்றாகவே நிறைந்துள்ளது. இதுதான் முக்கிய சாமி. 1ஆம் திருமுறைய படிக்காதீங்க அப்பா. அற்ப அறிவார்ப்ப எழுதுனதுன்னாக்கா அங்க பாருங்க 1ஆம் திருமுறையிலே சொல்லியிருக்காங்க. இந்த 6ஆம் திருமுறையில் உள்ள கழுத்தை இங்க 1ஆம் திருமுறையில சொல்லியிருக்காரு சாமி. அப்ப எப்படி அற்ப அறிவா இருந்துச்சு? எப்படி முடியும்? படிக்கல. நீங்க வள்ளலாரோட அறிவாளியா இருப்பீங்க போல இருக்கு சாமி. மக்க வள்ளலாருக்கே அற்ப அறிவான்னு அவங்களே முடிவு எடுக்கிறாங்க. படிக்காதுன்ட்டாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும் சாமி. எப்படியோ கரெக்டா 9 மணிக்கு முடிச்சாச்சு சாமி. முடிச்சுக்குவோம். அப்படி இப்படி 9 மணிக்கு கரெக்டா முடிச்சுட்டோம். ஓகே, நன்றி. நன்றி எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி மக்களே. நன்றி சாமி. இல்லைங்க சம்பரி அவசரத்துல சம்பரியை மறந்து சாமி. சம்பரியை கொடுத்துருங்க. பாட்டு போடுங்க. போட்டேன். தங்கமான குணம். அவன் குணம் வந்து மாறவே மாறாது. அதனாலதான் குன்றமே இல்லை. அவன் வந்து என்ன பண்றான்? உள்ளேயும் வெளியும் நிறைஞ்சு இருக்கிறான். பூர்ணமா இருக்கிறான். அப்ப 6 வேதம் எல்லாம் இல்ல, வேதங்கள்லாம் உள்ள இருக்க பொருள் அவன் தான் இருக்கிறான். என்னைக்கும் படிக்கிறான் பாருங்க. எதை படிக்கணுமோ அதை படிக்கிறான் பாருங்க. அவனுக்கு சுய கரும்பா இருக்கிறான். அவனுக்கு கர்ப்பதரி எப்படி எல்லாம் தானம் கொடுக்குதோ அது மாதிரி தானம் எல்லாம் தானம் பண்ண கொடுத்துட்டே இருக்கான் சாமி. அது மாதிரி இல்லாம கர்ப்பதரி படுத்த பணமாவும் இருக்கிறான். அப்புறம் வாய்மை சொற்கொண்டான். வாய் சொல்றது நவத்துல உண்மையா யார் பேசுறாங்களோ, உண்மையே பேசுறவங்களோட நாவத்துல நாக்குல மாறாத இன்பத்தை உண்டாகிற ஜோதியா இருக்கிறாங்க. அப்ப உண்மையை பேசினா ஆமா சாமி. பொய்யா பேசினா பிரச்சனை வரதானே செய்யும். ஆமா. அப்ப விண்ணத்துல சொல்றதே கிடையாது. என்னன்னா நம்மளோட புறமத்தி சொல்றதா இருக்கான். சொல்ல ஒரு ஒளியா இருக்கான். நல்ல தேவையில்லாம் இருக்கிறான். அதாவது அனுமானம் பார்த்தீங்கன்னா 12 பேர் தெரியும், என்னோட பொண்ணு தெரியும், உள்ள தெரியும். பையன் பக்கத்தில் இருக்கிறாரு. ஜோதியில் இருக்கிறாரு. அப்படி அப்படி அதுதான் இங்க 6ஆம் அதே கருத்தை 1ஆம் அதே கருத்து இங்க வருது. பெருமாள் பாடல் வந்து ஒஸ்தி இது மட்டும் இது அற்புதம்னா அறிவு சொல்லக்கூடாது. எல்லாமே அறிவாக இருந்தா பெருமாள் அறிவு. இன்னைக்கு தான் ஆண்டோட பற்றி இல்லையா? குரு குரு 2 பற்றி எப்படி இருக்கும் அறிவு? கேட்டது நின்னிடத்தே அப்படின்னாங்க. அதனால அவர் அறிவு வந்து எங்கேயுமே குணமான அறிவுதான். சரியா படிக்காதவன் இவனுக்கு அற்ப அறிவு, அவருக்கு அற்பன்னு சொல்றான். இவனுக்கு அற்ப இவனுக்கு நம்ம தான் புரிஞ்சாம ஐயா அற்பன்னு சொல்றான். இருக்கிறது தானே சாமி சொல்ல முடியும், இல்லாதது எப்படி சொல்றது? என்ன சொல்ல முடியும்? நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். ஏதாவது கிளிக்கு உண்மைதானே சொல்லிருக்காரு அவரு. எல்லா பாட்டுலயும் பொய்யா சொல்லிருக்க. இப்ப சாமி, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த வேதாகமத்தின் உண்மையை தெரிஞ்சுக்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. இப்ப அவரு சொன்னது வந்து எந்த நோக்கத்துல சொன்னாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறேன். நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம முடிவெடுக்க கூடாது சாமி. அவர் என்ன கான்டெக்ட்ல எழுதினாருன்றது முக்கியம் தானே. சரி சாமி, பேசிட்டே போவோம், முடிச்சிடுவோம். அப்புறம் மக்கள் ஒரு தீபாரதியை கொளுத்திட்டு நிப்பாங்க. ஓகே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார்து துள்ளே ஜனம் ராமலிங்காவியம் ராமலிங்கம் ராமலிங்கம். நன்றி எல்லோருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி 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 வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நன்றிகளையா. வணக்கம். நன்றிகளையா. வணக்கம் வணக்கம். கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு. நன்றி. நன்றி சாமி. நன்றி. நன்றி வணக்கம்.